நம்ம ஏஸோட செலிபிரிட்டி பிரீமியர் ஷோல இருக்கும். ஸோ நம்ம கூட தீபா இருக்காங்க. தீபா, இப்போ வந்து படத்துக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? ஏன்னா விஜேஎஸ் நடிச்சிருக்காரு, உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி நான் கேதர் பண்ணி வச்சுட்டு, அதே இல்லாமல் நான் சேதுபதி அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேனு. சேதுபதி அண்ணா ப்ளஸ் யோகி பாபு இவங்க 2 பேர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து விஜய் சேதுபதி அப்படிங்கும் போதே வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து விஜய் சேதுபதி சாரோட ஒரு பெரிய ஃபேன். விஜய் சேதுபதி சார்னாலே நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அவரை பார்க்க தான் மெயினாக வந்தது. சேது அண்ணாவோட படம்னாலே ஒரு ஸ்பெஷல் அது. அவர் சும்மா ஒரு சீன்ல இப்படி வந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு பெரிய மாசா இருக்கும். பிகாஸ் இஸ் ஐஸ் வில் ஸ்பீக் லைக் எனிதிங். விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப ரொம்ப வெர்சடைல் ஆக்டர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட ஒரு சீரியஸ் ரோல் கொடுத்தா, ஒரு ஆன்டாகனிஸ்டாக கொடுத்தா, ப்ரொட்டாகனிஸ்டாக கொடுத்தா, ஒரு சிம்பிள் ரோல் கொடுத்தா, காமெடி கொடுத்தா, எந்த விஷயமும் கொடுத்தா அவர் வந்து பிரமாதமாக செய்ய போகிறாரு. ஸோ ஐ எம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி இந்த படத்தில் அவர் என்ன வந்து கொடுத்துருக்காரு. என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? A lot of expectation. அதுவும் இந்த ப்ரீமியர் ஷோக்கு வரதுக்கு வந்து ஐம் ரியலி வெரி ஹாப்பி பிகாஸ் ட்ரெய்லர் பார்த்து இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டிங். இந்த ஜானரில் பார்க்குறது ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த மூவி. ஸோ மேம், நீங்கள் ஏஸ் படத்தில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? விஜய் சாரும் அப்படி தான், அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே படப்படப்படான்னு இருப்பார். ஸோ இந்த படத்தில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நானா ஓகே, ஏஸ் படத்தோட டைரக்டர் ஆர்வகுமார் சார் இருக்காங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள் சார். இவ்வளோ நேரம் வந்துருக்கு, ரிவ்யூ எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சேது சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், அதுவுமே வந்து ஒரு பிளாக் காமெடி செமையான ஒரு படம். இப்போ 2வது படம் அவரோட பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கும் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷனும் ஹெவியாக இருக்குது. வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ட்ரெயிலரில் பார்த்துன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், படம் எப்படி இருந்துச்சு நீங்கள் பண்ணி முடிக்கும்போது? நான் வந்து இப்போ தேட்டரில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்சஸ்லாம் பார்த்துட்டு வர்றேன். இப்போ தான் ஒவ்வொரு தேட்டராக விசிட்ஸ் பார்த்துட்ருக்கேன். க்ரௌடு ஏற ஏற அதோட ரெஸ்பான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அந்த இதில். ஸோ லாஸ்ட் படம் வந்து பிளாக் காமெடின்னு சொல்கிறீங்க, அது பியூர் காமெடி, அது பிளாக் கலராக இருக்கும், அவ்வளோதான். இந்த படம் வந்து இட் இஸ் டார்க் ஹியூமர். இதுதான் உண்மையிலே பிளாக் காமெடி. அது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஆடியன்ஸ்க்கான படம், தேட்டர் ஆடியன்ஸ்க்கான படம். தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து ரியலாக என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் எங்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. எதிர்பார்க்காத இடத்துல கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுவும் ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்து எல்லாரையும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரேசியாக இருக்குது பண்ண வச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். ஸோ எப்படி சார் இந்த படம் எழுதும்போதே நீங்கள் வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு? அது என்ன மாதிரியான சீன்ஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இல்லை, இது வந்து பியூர்லி ஒர்க் பண்ணதே வந்து பர்பஸ் ஆஃப் தட் ஃபிலிமே வந்து தேட்டர் ஆடியன்ஸ் வந்து அது ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். நான் சொல்லணும்னு எதுவுமே நான் எழுதலை. இது எனக்கு இதை வந்து இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எழுதவும் இல்லை. அவங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம இந்த காமெடி இருந்தால் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், லவ் சீன்ஸில், சாங்கில், மியூசிக்கில், ரேசியான ஃபீலில், ஃபைட்டில், இதெல்லாம் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறத இமேஜின் பண்ணி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கீங்க. கிளைமேக்ஸே அவங்க மேலதான். ஆமாம் மேடம், நல்ல ஒரு என்ட்ரியாக கொடுத்துருக்காங்க மேடம். இப்போ சூர்யா சார் வந்து ரோலக்ஸ் என்ட்ரி மாதிரி நல்ல என்ட்ரி, நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல விதமாக பயன்படுத்தியிருக்கோம் மேடம். கண்டிப்பாக தியேட்டர் போய் பார்த்துருப்பீங்க ஆடியன்ஸோட சேர்ந்து எப்படி? ஐயோ, தியேட்டர் வந்து அனல் பறந்துச்சு, விசில் பறந்துச்சு, கிட்டத்தட்ட அப்படியே ஒரு அலர்ச்சி மேடம், தலைவா அப்படின்னு. ஆக்சுவலாக நான் போன தேட்டர் தான் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி இந்த தேட்டரில் சவுண்டு. ஆக்சுவலாக நானே 2 தேட்டரில் போய் பார்த்தேன் சென்னையில். அப்புறம் ஒரு தேட்டர்லையுமே உங்களோட சீனுக்கு வந்து விசில் பறந்துச்சு, அனல் பறந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஃபோன் பண்ணி சொன்ன பையன் வந்து நான் உங்களை பிடிக்கும் ஃபேனு, நான் கை தட்டினேன், அது வேற விஷயம். மற்ற பசங்களாம் தட்டினதை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப கூஸ் பம்பா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி முறுக்கு ஏறுற மாதிரி இருக்கு. ஸோ நல்ல வழியிலே பயன்படுத்தி சோசியல் மீடியாவை பிக் ஸ்கிரீனுக்கு போயிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணாங்க மேடம். எப்படி இருக்கீங்க சார்? வெரி குட், ஐம் ஃபைன், தேங்க் யூ மேம். சார், நீங்கள் வந்தோடனே ஆக்சுவலி இந்த டைலாக் நான் கேட்டே ஆகணும். ஏகே ரெட் டிராகன் ஒரே ஒரு தடவை சொல்ல முடியுமா? அது ஏஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்கணும். ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் மூச்சிலே முடிச்சிருவா. சூப்பர் சார், அமேசிங் சார்.
தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு புது ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னு உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் தமிழ் நடிக்க ஆரம்பிச்ச போது ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த படத்தில் டேரக்டர் சார் சொல்லும்போது சொன்னாங்க 2 வில்லன், ஒருத்தர் ரகட் பாய், ஒருத்தர் சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட போர்ஷன் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் நடிச்ச உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. First of all, thank you so much for the wonderful introduction, ma'am, because I'm so grateful to get the love and appreciation from the fans, from the people, it means a lot. And y'all have welcomed me. I'm from a different place, but y'all have welcomed me as one among y'all. So I'm extremely grateful for that. And this movie, I feel more than me talking about myself, I think every single department has excelled. And this is more of a teamwork, I strongly feel. And led by the director, Armugam sir, and especially Vijay Sethupathi sir is always there. He always lifts your morale up. He lifts you. He takes you around. When you're not doing too well between a shot, the encouragement that he gives, it's like a total booster. So it was a total unit, ma'am. It's like a teamwork. So when the whole team puts in their work, thinking it's their own, the result is always very nice. So ஒரு சீரியஸ் மூவில வில்லனா நடிக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்ச். பட் ஒரு காமெடி மூவில வில்லனா நடிக்கிறதுங்கிறது அது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர். இந்த படத்துல அந்த மாதிரியான ஒரு கதை இது. அது எப்படி இருந்தது உங்களுக்கு? For the first time I've played this kind of character to pull through. I really don't know, to be very frank, whether I would have done it on my own, but when the director explained the arc of the character, that helped me a lot. And more than that, when you share screen space with Vijay Sethupathi sir and Yogi Babu sir, all that you need to do is just look at them, look at the way they improvise, look at the way they go about every scene, and you just react to them, and the humor part is from what is inside you automatically comes out when you see someone of that caliber performing so well. இந்த ஹோம் மூவில உங்களோட ஒரு ஷாட் உங்களுக்கு வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்ற ஷாட் ஏதாவது இருக்கா? Yeah, my introduction shot was extremely. Every single shot of mine, I truly loved it, ma'am. The poker shot and the chase block was, I thought it was amazing. The climax fight as well, yeah. Yeah. ஸோ படம் பார்த்து முடிச்சிட்டீங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது? மக்கள் வந்து ஏன் ஏஎஸ்பை பார்க்கணும்? அக்கா ஒரு மாதிரி ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களை உட்கார வச்சிருக்கா. ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக உங்களை கொண்டு போயிடும். அது ஒரு மாதிரி எங்கேயுமே அந்த லேக் இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது ஃபுல்லாக. ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி காசுலாம் அடிக்கணும் போல் அப்படிலாம் தோணுச்சு எனக்கு. எஸ் மாஸ் சூப்பராக இருக்கு. எஸ் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமாக அழகாகிட்டே இருக்காரு. ரொம்ப அழகாக இருக்காரு. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. எப்படி இருந்துச்சு படம்? என்ஜாய் பண்ணீங்களா? வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி விஜய் சேதுபதியோட அந்த ஆக்டிங், அவரோட சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இதில் ரொம்ப மாஸாக இருந்துச்சு. ஆல்சோ ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து ஒரு டிஸ்டன்ட் டர்ன்ஸோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தோம். சம் மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நெக்ஸ்ட் சீனை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ யோகி பாபுவோட காமெடி வேற லெவலில் இருந்துச்சு. எப்படி இருந்தது படம்? எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து படம் ஃபுல்லாகவே சிரிச்சுட்டே இருந்தேன். எஸ்பெஷலி சேதுபதி சாரும் அண்ட் யோகி பாபு சார் அவங்களோட காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் வந்து படத்தோட எண்டிங் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான எண்டிங்காக இருந்தது. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. பக்கா என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபுல்ஃபில்லாக நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன். சேதுவனா ஆஸ் யூஷுவல் அவர் வேற லெவலில் ராக் பண்ணிட்டாரு. இவங்க 2 பேர் காம்பினேஷன், யோகி பாபு சார் 2 பேர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. எந்த சீன் வந்து ரொம்ப வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு? சீன் சொல்ல வேண்டாம், பட் இந்த இடம் அப்படின்ற மாதிரி. ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து எப்படி பர்டிகுலராக வந்து அந்த திருட்டை பற்றி வெளியே சொல்லாதன்னா இவர் போட்டு கொடுத்துருவார் பாருங்களா. அந்த காமெடி வந்து நல்லா இருந்துச்சு. அந்த காமெடி லெவல் வந்து சூப்பராக இருந்தது. முதல்ல ஃபுல்லாக என்ஜாய் பண்ணீங்க? எஸ் ஷூர். ரொம்ப நல்லா இருந்தது. I enjoyed the comedy a lot. I think Vijay Sethupathi sir and Yogi Babu sir வேற எல்லா சீன்ஸுமே நல்லா சிரிச்சோம். It was really interesting. Heroines? Of course, she was really good. Actually, அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் இல்ல. She looked very very experienced and performed really well. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு பிடிச்சது ஓரளவுக்கு சில விஷயங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தது, சில விஷயங்கள்லாம் பார்த்ததா இருந்தது. ஸோ இட் வாஸ் அ மிக்ஸ்சர் ஆஃப் ஆல், பட் குட் அட்டெம்ப்ட். ரொம்ப நல்லா இருந்தது அட்டெம்ப்ட்டு.
அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா என்னோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு பப்ளு அவர் வந்து இதில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப வருஷமாக ஒரு பெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see him also. எப்படி இருந்ததுண்ணா படம்? உங்களுக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் ஜாலியாக படம் எதுவும் அந்த கருத்துலாம் சொல்ல அவசியம் இல்லை. எதுக்கு படத்துக்கு வரும் சந்தோஷமா இருக்குதான் அது இருக்குது படத்தில் இருக்கு. ஜாலியாக படம் பார்க்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் ஜாலியாக வந்து ஜாலியாக படம் பார்த்து போகலாம். அப்படிதான் ஏதாவது குறிப்பிட முடியாத ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கா? இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இதெல்லாம் செமையாக இருந்தது இந்த தடவை. இல்லை தங்கச்சிமா படமே அப்படி தானே ஜாலியாக தானே வரும். நாங்கள் எதுக்கு வரோம்? ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணுறது நிறைய ப்ரெஷர் இருக்குது தெரியுமா? உள்ளே வந்தோடனே நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சிரிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அது இருக்குது இந்த படத்தில். அது அப்படி இருக்குது. ஜாலியாக படம் பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக போகலாம். அப்படிதான் இந்த படம். ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வைஸ் செம்ம ஸ்ட்ராங் இந்த படம். அதனால தான் விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முதல்ல இந்த படத்தில் ஜெயிச்சது வந்து அதோட டேரக்டர். ஸோ உண்மையிலேயே அது பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களோட ஸ்கிரிப்ட் நரேஷன் ஆகும் சரி, அவ்வளோ அந்த நீங்கள் போட்ட அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஹார்ட் ஒர்க். அவ்வளோ ஈஸியால இந்த மாதிரி படம்லாம் எடுத்துட முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் படம் எடுக்கிறது. அதுவும் வெளியூரில் போய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ், அதுவும் அந்த ஊரோட மக்களோட சேர்த்து அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களோட அவுட்புட் வந்து இதில் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக என்ன பொறுத்தவரை இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஆக்சுவலி ஃபுல்லாக பார்த்தீங்களா படம்? ஃபுல்லாக பார்த்தேன் மேடம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் வரீங்களோ அவங்களாம் கைத்தட்டல் இருந்துச்சா? ஐயோ பயங்கரமான என்ஜாய்மெண்ட் மேடம். மக்கள் வந்து எப்படி ரோலக்ஸ்ல சூர்யா சாரோட என்ட்ரி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு மாஸ் என்ட்ரி மேடம். ஸோ தியேட்டர், அதாவது ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் இல்லை, ஈவன் வந்து ஹீரோ சாருக்கு ஈக்குவலாக கைதட்டு வாங்கின அந்த பெருமை உங்களுக்கு தான். கண்டிப்பா மேடம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மேடம். அதான் நாங்க ஜெயிச்சிட்டோம். ஏஸ் டீம் வந்து ஜெயிச்சிருச்சு. படம் வந்து கிரேட் சக்சஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேடம். மக்களாக படம் பார்த்தது. அதுலேயும் ஒரு அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் ஏதோ சமயபுரம் மாரியம்மன் மாதிரி திருவொற்றியூர் மாரியம்மன் இருக்காமல, ஃபியூச்சரில் பெரிய ஸ்டாராக வருவீங்க தமிழ்லாம் மக்கள்கிட்ட இருந்து பக்கத்து சீட்டில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. ரிவ்யூ கொடுக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேடம். விட்டுறாதப்பா, திருவொற்றியூர் அம்மன் கோயில் போய் கும்பிட்டு வாங்க அப்படின்னாங்க மேடம். மேடம் குடும்பத்தோட, அதாவது ஆபாசமே இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது மேடம். ஸோ இது வந்து டைரக்டர் ஆர்வகுமார் சாருக்கு வந்து இதோட கிரெடிட்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் போகும். தேங்க்யூ. நீங்க எங்களோட வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much மேடம். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.